Hi friends, welcome to Sahara Tomb. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்னன்னா ரவா லட்டு டேஸ்டியா யம்மியா எப்படி வீட்லயே செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா சிம்பிள் தாங்க. ரவை, அப்புறம் முந்திரி, திராட்சை, நெய், அப்புறம் சர்க்கரை, அப்புறம் பால் தான் இது தேவையான பொருட்கள். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரவை எடுத்துக்கலாம். ரவை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைட்டா சிம்ல வச்சு லைட்டா வறுத்துக்கங்க. ஏன்னா அந்த அப்படி வறுத்து போட்டிங்கன்னா ரவை வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்போ வந்து அந்த ரவா லட்டுக்கு நல்லா பிடிக்கிறதுக்கும் வாசமா வரும். இப்போ இந்த லெவலுக்கு வறுத்தா போதும். மெரூனா ஆகக்கூடாது, ரொம்ப ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது. லைட்டு எல்லோ ஷேடில் வரணும். வந்ததுக்கப்புறம் அது இன்னொரு பாத்திரத்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அதே வடைச்சட்டியில் பார்த்திங்கன்னா நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நம்ம வந்து முந்திரி, திராட்சை அதை போட்டு வறுத்துக்கலாம். நெய் வந்து பிடிக்காதவங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். நெய் வந்து ஊற்றிட்டு முந்திரி, திராட்சை வறுத்தாச்சு. இப்போ ரவா லட்டு பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் மாமியார் செஞ்சது தான். அவங்க வந்து எல்லா ஸ்வீட்டுமே நல்லா டேஸ்ட்டாக செய்வாங்க. ஸோ இன்னி வர எபிசோட்ஸில் உங்களுக்கு நிறைய டேஸ்ட்டான ரெசிபிஸ் வந்து காத்துட்ருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த ரவையிலையும் அந்த முந்திரி, திராட்சை வறுத்ததையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம். நல்லா ஃபுல்லாக அந்த நெய் வந்து எல்லா ரவையிலையும் படுற மாதிரி கிளறிக்கலாம். அப்புறம் அதுலேயே வந்து நம்ம சர்க்கரை எடுத்துருக்கோம். சர்க்கரையை போட்டுக்கலாம். நாங்கள் வந்து 1/4 கிலோ ரவை அந்த மாதிரி தான் எடுத்துருக்கோம். அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கோம். 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக, இனிப்பு ரொம்ப பிடிக்குங்கிறவங்க அந்த அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பு லைட்டாக தான் பிடிக்குங்கிறவங்க லைட்டாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடி வந்து போட்டிங்கன்னா எதுலேயுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்மெல்லே நமக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக தான். எங்கள் மாமியாருக்கு ஸ்வீட் செய்ய சொன்னீங்கன்னா அவங்க வந்து செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்வீட் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சுக்கணும். ஆற வச்ச பால் தான், அதாவது ரொம்ப சூடு இருக்கக்கூடாது, ரொம்ப கூலிங்காகவும் இருக்கக்கூடாது. மீடியம், அதாவது லைட்டாக சூடு இருக்கும்ல அதெல்லாம் ஊற்றி நம்ம நல்லா கலரிக்கணும். இதுக்கு 1 டம்ளர் பால் ஊற்றணும். நம்ம பால் ஊற்றி அந்த பதம் பார்த்தாலே நமக்கு தெரியும். உருண்டை வருதான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பால் ஊற்றினா போதும். எங்கள் வீட்டில் என் ஹப்பிக்கு, எங்கள் பாப்பாவுக்கு, எங்கள் மாமியாருக்குலாம் வந்து ரவா லட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு வந்து ரவையில் இருக்கிற எந்த ஐட்டமும் பிடிக்காது. ஸோ நான் அதை சாப்பிட மாட்டேன். ஆனால் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ அந்தளவு கலரியாச்சு. ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். கையிலேயே அப்ளை பண்ணிக்கலாம். கலரை தான் செய்யணும், குலைக்கக்கூடாது. கலரை தான் செய்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து உருண்டை வருதா, அந்த ஷேப் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும். இதான் எங்கள் மாமியார். பாருங்கள், ஷேப் வந்துருச்சு. ஸோ ரவா லட்டு வந்து உருட்டிக்கலாம். ரவா லட்டு செஞ்சென்னையுமே சாப்பிட்டா அந்த ஃபுல்லாக சர்க்கரையெல்லாம் பிடிச்சிருக்காது. சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ரவா லட்டு செஞ்சு ஒரு 1 hour 2 hours கழித்து சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குமாம்மா. நான் சாப்பிட்டதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நமக்கு சூடான சுவையான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய், டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.